நம்முடைய பேசுவதற்காக இசையமைப்பாளர் தேவா இணைந்து இருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். மறைந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கலை நீங்கள் முதலில் பதிவு செய்யணும் சார். வணக்கம் சார். இசை பேரரசி சார். பேரரசி மறைஞ்சிட்டாங்க சார். மறைஞ்சிட்டாங்களே. என்ன தன்மையானவங்க சார் அந்த அம்மா. என்ன தன்மையானவங்க அம்மா. என்ன தன்மையானவங்க சார். என்ன பேசுவாங்க. என்ன மரியாதை. என்ன மரியாதை சார். எத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்களே. 45,000. எப்படி சார் அப்படி ஒரு தன்மை, ஒரு அந்த அவங்க கிட்ட அந்த எதுவும் சார். நான் முதல்ல அவங்கள பாட கூப்பிட்டுருக்கேன். நான் வீட்டுக்கு போய் தான் கூப்பிட்டேன். அப்புறம் வந்தாங்க. ஒரு நாள் வந்தாங்க. பாட்டு சொல்லி கொடுக்கும்போது வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா, அந்த குடும்பத்தை பத்தி விசாரிப்பாங்க சார். அதுதான் சார் முக்கியம். வீட்டில் எல்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா தம்பி. அப்படி தேவா சாரம் தான் கூப்பிடுவாங்க. சார்னா அம்மா சாரெல்லாம் வேண்டாமா, நான் சாதாரண இப்பதாம்மா வரேன் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப நான் பையம்மா, உங்க சர்வீஸ்க்கெல்லாம் குழந்தைம்மா நான் அப்படின்னா. முதல்ல ஆறுங்கும் தாவுரங்க ஆறு கடல் மீன் உரங்கன்னு ஒரு பாட்டு பாடினாங்க. பாட்டு படித்து எனக்கு எவ்வளவோ ஒரு மோட்டிவேஷன் சொன்னாங்க சார். அன்னைக்கு நல்லா வாங்க தம்பி, நல்ல மெலடி பண்றீங்க எல்லாம் சொல்லி. இப்ப 6 மாசம் முன்னாடி நான் பேசுவேன் சார். அவங்க தான் பேசுனாங்க திடீர்னு. என்ன சார், நல்ல நம்ம 90ல 92 93 எல்லாம் பாடின பாட்டு இப்போ வைரல் ஆகுது. அந்த தூது வலை இறையரைச்சு தொண்டையில நான் குழைச்ச பாட்டு, எருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமாலாம் இப்போ வைரல் ஆகுது. எனக்கு நிறைய பேர் போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன சந்தோஷம் சார். அவங்க குரல்ல என்ன என்ன ஐயோ என்ன பாடுங்க சார். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலருன்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே கம்போஸ் தான் நான் சொல்லி கொடுக்கும் போதே ஒரு 2 ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் அங்க இருந்து வராங்க, பெங்களூர்ல இருந்து வராங்க. அப்ப சொல்றாங்க, தேவா சார் இது நீங்க நல்லா பண்ணிட்டு வரீங்க. இப்ப சாங்ஸ் எல்லாம் நீங்க கன்னட படம் பண்ணணும்னு சொல்லிதான் நான் கன்னட டைரக்டர் ப்ரொடியூசர் இன்னைக்கு வர சொன்னேன். காலையில வந்துட்டாங்க. அவங்க கன்னட படம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை ஊக்குவிச்சு எத்தனை கன்னட படங்கள் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க சார். அம்மா நல்லம்மா, ஐயோ தங்கம் சார். அந்த அம்மா தங்கம். ஒரு சாங்கு அதிகாலை சுப வேலைன்ற படத்துல தூது பூச்சல்லக்கிளின்னு ஒரு சாங் பாடிட்டு பேமெண்ட் வாங்கின சார் அந்த அம்மா. ரொம்ப நல்லா இருக்கு தேவா சார், ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா வருவீங்க. 90லேயே சொன்னாங்க நல்லா வருவீங்க நீங்க. அந்த அம்மா அற்புதமான அந்த அம்மா, தன்மையான அந்த அம்மா. இல்ல சார், அவங்க குரல் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு இங்கதான் சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கதான் பாடிக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அற்புதமான ஒரு மனுஷியை நம்ம விட்டுட்டோம். நம்ம மைசூர்ல இருக்காங்க. மைசூர்ல போயிட்டாங்க சார். நீங்க நிறைய பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கீங்க. அவங்க நிறைய பாடல்கள் உங்களுக்காக பாடியிருக்காங்க சார். நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க சார். 300-400 பாட்டுக்கு பாடியிருக்காங்க சார் அம்மா. மறக்க முடியாத ஏதேனும் நிகழ்வுகள் இருக்கிறதா? மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒன்னு சொல்லுவேன் நான். அது கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு. அந்த அம்மா இந்த சில ஐட்டம் சாங், சில இந்த சாங்குக்கெல்லாம் இந்த ஒரு சிறுங்கல் முணுங்கல்லாம் வரும் இல்லைங்களா, அம்மா அப்படியெல்லாம் வரும் இல்லைங்களா. அதான் நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் தயங்குவேன் சார். அது அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரும் நல்லவர் சார், தங்கம் சார். அவரு ஒரு தங்கம். என்ன தேவா, ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க? இல்ல சார், ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். இந்த பாட்டுல அவங்க ஏதாவது ஒரு சிறுங்கல் முணுங்கல் மாதிரி ஏதாவது பண்ணணும். அம்மா கிட்ட சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு. இதைதானப்பா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவரு நைட்ல இருந்து சார். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது கூட, ஜானகி அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொடுமா, அதெல்லாம் கொடுப்பல்ல நீ, அது மாதிரி கொடுப்பா. அந்த காட்சிகள் அப்படியே இருக்கு, கண் முன்னாடி தெரியுது சார். அந்த அம்மா அவரு ஐயோ நல்ல குடும்பம் சார், நல்ல குடும்பம், நல்லா இருந்தாங்க அம்மா. நல்லா அற்புதமான ஒரு பேர் எடுத்து புகழ் எடுத்து நல்ல அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாது. அது உண்மை. அந்த இடத்துக்கு யாரும் அதை ஃபில்அப் பண்ண முடியாது. அந்த அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். பெரிய இசை சக்கரவர்த்தி அம்மா போயிட்டாங்க. சார், நீங்க பல பாடகிகளை பார்த்துருப்பீங்க. நீங்க பல பாடகிகளை உருவாக்கி
இருப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து ஜானகி அம்மா எந்த இடத்துல வேறுபடுறாங்க அப்படின்றது? அது மலை சார், மலை. அவங்க மலை, அது வேறுபாடெல்லாம் அந்த அம்மா சொல்லுவாங்க சார். அவங்க எந்த ஒரு புது பாடகி வருவாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நல்லா பாடுறம்மா, நல்லா பாடுற, இதை இப்படி கொஞ்சம் இப்படி பாடிட்டு இங்க கொஞ்சம் இம்ப்ரவைசேஷன் அப்படி பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அழகா சொல்லி கொடுப்பாங்க சார். வளர்ற குழந்தைங்களுக்கு, வளர்ற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த தன்மை எங்க சார்? இப்பெல்லாம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு சார். இப்பெல்லாம் 2 பாட்டு ஹிட்டான உடனே அவங்க வேற மாதிரி ஆயிடுறாங்க. அப்படியெல்லாம் கணக்கு பார்த்தா அவங்க இமயமலை அவங்க கிட்ட எல்லாம் நெருங்க முடியாது சார். அந்த குரலுக்கெல்லாம் யாருமே நிகரே இல்லை. சார், அவங்களால காதல் கடிதம் தீட்டவே பாட முடிஞ்சது, முத்துநகையே பாட முடிஞ்சது, சின்ன தாயவள் எல்லாம் பாடுவாங்க சார். என்ன சார், குழந்தை மாதிரி பாடுவாங்க, ஒரு ஆம்பளை மாதிரி பாடுவாங்க சார். ராஜாவின் பார்வை நான் ஒரு விஷன்ல பார்த்தேன். சுசிலா அம்மா பாடுறாங்க, இவங்க ஆம்பளை குரல்ல ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். அதாவது கலாட்டா சார் இந்த அம்மா. நம்ம கிட்ட தெரியல, ஆனா இவங்க நான் நினைக்கிறேன் ரொம்ப கலாட்டா, ஜாலியா இருப்பாங்க போல் தெரியுது. அவங்க சக தோழிகளோட, சுசிலா அது போல அம்மாவோட எல்லாம் ஜாலியா இருப்பாங்க போல் தெரியுது. கிண்டல் எல்லாம் அடிப்பாங்க போல் தெரியுது. அவங்கள பார்க்கும்போது தெரியும் ஜாலி, நல்ல மற்றவங்களை. ஆனா ஊன் பண்ற மாதிரி அவங்க இது வரைக்கும் சொன்னது இல்லை சார். என்ன பாட்டு பாடியிருக்காங்க சார், என்ன பாட்டு, எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, எப்படி பாடுறாங்க. நல்ல பாடுங்க சார், நல்ல பாடுங்க. சார், மனம் விரும்புதே பாடல, அது தொடர்பா? மனம் விரும்புதே வந்து அம்மா பாடல, இவங்க பாடல. அவங்க பாடல, திப்பு ஹரிணி பாடினாங்க. மனம் விரும்புதே வந்து ஹரிணி பாடினாங்க. இவங்க நிறைய எனக்கு சார் பஞ்சு மிட்டாய், சேலை கட்டி, போக்கெல்லாம் நிறைய பாடியிருப்பாங்க. முத்து நகையே, அப்புறம் இந்த தூதுவளை அலர்ச்சி, எருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்ச மாமா, நிறைய சாங் சார். எப்படியும் ஒரு படத்துக்கு ஒரு 2-3 பாட்டு பாடுவாங்க சார். சில படம்லாம் அவங்க ஃபுல்லா அவங்களே பாடியிருப்பாங்க, எஸ்பி சாரோட. சார், எஸ்பிபின்னு சொன்ன உடனே அவங்க நிறைய பாடல்களை ஒன்றாக பாடியிருப்பாங்க. எஸ்பிபி சாரும் பல சேட்டைகள் செய்யக்கூடியவர் பாடல்கள்ல. ஜானகி நல்லா இருக்க சேட்டைகள் செய்யக்கூடியவங்க. இவங்க ரெண்டு பேரையுமே பாடல்கள்ல பாட வைக்கும் போது யார் பெருசு, யார் நல்லா பாடுறாங்க அப்படின்ற ஒரு போரே நடக்கும். சொல்ல முடியாது சார். பாலு சார் முதல்ல பாடிட்டு போயிடுவார் சார். அவர் பாடிட்டு போயிட்டு பிறகு இவங்க ட்ராக்ல இவங்க வேற ஒரு நாளைக்கு பாட வருவாங்க. 2 பேரும் ஒன்னா எனக்கு பாடினது இல்லை. அவர் பாலு சார் பாடிட்டு போயிடுவாரு. அப்புறம் பாலு சார் அங்க என்னென்ன சேட்டைகள், என்னென்ன சிறுகள் முனுகள்லாம் பண்ணியிருக்காரோ அதுக்கு மேல இவங்க பண்ணுவாங்க. அதே போல இவங்க முதல்ல ட்ராக் பாடிட்டு அப்புறமா பாலு சார் வந்தாருன்னா இவங்க பண்றத விட அவங்க சார் நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. போட்டி போடுவாங்க சார், போட்டி இருக்கும் சார், பொறாம இருக்காது. அதனாலதான் வளர்ச்சி அப்படி இருந்தது சார். ஒரு இசையோட வளர்ச்சி அந்த காலத்துல அப்படி இருந்தது. காரணமே வந்து 90s எல்லாம் பொறாமே இல்லாம போட்டி போடுவாங்க. போட்டி தான். அதே மாதிரி இப்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். அம்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார், சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல காலையில வீடியோல பார்த்தேன் சார், அந்த அம்மாவை அப்படியே தூங்குறாங்க சார், அப்படியே தூங்குறாங்க. அதாவது தேவா சார், நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் மேல இந்த பாட்டு பாடட்டுமா, கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு தூங்குவாங்க இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்காங்க சார் அந்த அம்மா. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரஜை காதலையும் ஏதேனும் ஒரு பாடலை பாடியிருப்பாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். எல்லாருக்கும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் சார். எல்லா மொழியிலையும் பாடியிருக்காங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். ஜானகி அம்மானா இந்த உலகம் எங்கு இப்போ அம்மாவை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அம்மாவை பத்தி தான் சார் பேசிட்டு இருப்பாங்க. நன்றி சார். நன்றி சார். பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்க சார்.